ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர், அவருடைய பெயர் சுரேஷ் அப்படிங்கிறது தான், நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தார். அடுத்த நாள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் வருது, அந்த நண்பர் உயிரிழந்து விட்டார் அப்படிங்கிறது. திடீர் மாரடைப்பு. சாதாரண ஒரு எம்ப்ளாயாக இருந்தார், ஆனால் அவரை சுற்றி கடன் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருந்துச்சு. அவங்களுடைய குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய மனைவி அப்படிங்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க, வீடு லோனில் தான். இப்படின்னு சொல்கிற நேரத்தில் அவர் மட்டுமே சம்பாதிச்சுட்டு இருந்தார். இது ஏதோ ஒரு நண்பர் வீட்டினுடைய நிலைமை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுதான் நம்மள பலருடைய நிலைமையாக இருக்கலாம். நாம் நம்முடைய லைஃபுக்கு பிறகு நம்முடைய குடும்பத்தை எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதே ஏக்கம் அந்த நண்பருக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் எடுத்து வச்ச ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் காரணமாக அவருடைய குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கிடச்சிச்சு. அந்த நல்ல விஷயம்தான் டேர்ம் இன்சூரன்ஸ். இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத மறுபடியும் உங்கள் முன்னாடி சொல்ல போகிறேன். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே நம்முடைய பணத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணுவோம். நிறைய பேர் தங்கமாக வாங்கி வைப்பாங்க, கொஞ்சம் பேர் லேண்டாக ரெஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அவ்வளோலாம் வேணாம்ப்பா, ஏதாவது ஒரு சேவிங்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே நம்முடைய இழப்பை சரி கட்டிட முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நிறையவே சிக்கல் இருக்குது. ஆனால் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், ஒரு நாள் நம்ம ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம், இல்லை ஒரு நாள் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த செலவை விட ஒரு மாதம் உதாரணத்துக்கு ஒரு 695 ரூபாலாம் கட்டினீங்கன்னா 2 கோடி ரூபாய் வரை உங்களால் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியும். அந்த 2 கோடி ரூபாய் நம்முடைய குடும்பத்துக்கு வேறு யார் முன்னாடியும் போய் நிற்க வேண்டாம், வேறு எந்த பிரச்சனையும் நம்ம குடும்பத்துக்கு வராது. நம்முடைய குழந்தைகள் நல்லா படிச்சிடலாம், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துடலாம். இப்படின்னு சொல்கிற எல்லாமே கடந்து போகும். அப்படின்னா நாம் அவங்களுக்கு ஒரு தடையாக, அவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இல்லாமல் நம்முடைய இழப்பு கூட அவங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கும் என்றால் அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். 3 டைப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை எடுங்க, இதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல. பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது இப்போவே எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஏஜ் கூட 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 இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எடுக்கிறதுக்கும் இன்னும் 1 வருடம் பிறகு எடுப்பதற்கும் நிறையவே வித்தியாசம் வந்துடலாம். இப்போது உங்களை நம்பி யாராவது இருக்காங்க, உங்களுடைய குடும்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது உங்களுக்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கிறது தான். இங்கே அடுத்ததாக பார்க்க வேண்டியது 3 டைப்பில் எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். இது எல்லாமே நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து. பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் 70 வயது வரை நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோன்னா ஆஃப்டர் 70 இயர்ஸ் நம்ம உயிருடன் இருக்கிறோம் என்றால் அந்த கட்டின ப்ரீமியம் எதுவுமே திரும்ப கிடைக்காது. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இருக்குது, கட்டின ப்ரீமியம் எல்லாம் ஜிஎஸ்டி கழித்தது போக நமக்கு திரும்ப கிடைச்சிரும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வித் நோ காஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக இங்கேயும் நமக்கான ப்ரீமியம் அப்படிங்கிறது திரும்ப கிடைச்சிரும். ஆனால் இதை பற்றியான டீட்டெயில்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஈஸியாக எடுத்துடலாம், ஆனால் கரெக்டான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். 51க்கும் அதிகமான நிறுவனங்கள், இந்த மாதிரி காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்காங்க. அந்த நிறுவனங்களை நீங்கள் கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணதுலேருந்து பெஸ்ட்டாக ஒரு நிறுவனத்தை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணது பிறகு உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பற்றி மறுபடியும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அப் டு 15% வரை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது இல்லாமல் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சரி, இதில் இருக்கக்கூடிய ஹிடன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், நம்ம எடுக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம குடும்பத்துக்கிட்ட சொல்லிடணும். அடுத்ததாக இந்த டேர்ம் இன்சூரன்ஸினுடைய லேப்ஸ் அப்படிங்கிறது தான். ஒருவேளை மாத ப்ரீமியத்தை நம்ம கட்ட தவறி இருப்போம். சில நிறுவனங்கள் 15 நாட்கள் தருவாங்க, சில நிறுவனங்கள் 30 தினங்கள் தருவாங்க. 30 தினங்களுக்குள்ள நாம் மறுபடியும் நம்முடைய பிரீமியத்தை கட்டி இந்த டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை நம்ம லேப்ஸ் பீரியடில் இருக்கோம், 15 நாட்களுக்குள்ள ஒரு நபர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் டேர்ம் இன்சூரன்ஸை கட்டவில்லை, அவர் பெண்டிங்கில் தான் வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஹிடன் விஷயம்தான். அடுத்ததாக நாமினி பற்றியான டீட்டெயில்ஸ். உங்களுக்கு பிறகு இதை யார் எடுக்க போகிறாங்க, யார் இதை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த நாமினி டீட்டெயில்ஸ், அவங்களுடைய பெயராக இருக்கட்டும், அவங்களுடைய முகவரியாக இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு என்ன சொந்தமாக இருக்கட்டும், இதை தெளிவாக நாம் சொல்லியிருக்கணும். இது தெளிவில்லாமல் போகும்போது அந்த நாமினி அங்கே போனால் கூட அதில் ஏதாவது சிக்கல் வருமாயின் கண்டிப்பாக கிளைம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகலாம், இல்லை ரிஜெக்ட் ஆகிறதுக்கூட வாய்ப்புகள் இருக்குது. 3வதாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கான ரைடர்ஸ். அது ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடராக இருக்கட்டும், ஆக்சிடென்டல் டெத் ரைடராக இருக்கட்டும், இல்லை கிரிட்டிக்கல் இல்னஸாக இருக்கட்டும்.
இங்கே டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், இறப்புக்கு பிறகு அப்படின்னு நினைக்கிறோம். இறப்பை விட கொடுமை என்ன தெரியுமா, படுத்த படுக்கையாக இருப்பது, இல்லை நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் போகிறது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான டிசீஸ் எல்லாமே இப்போ உலகத்தில் சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையும் ரன் பண்ணி கொண்டு போக முடியாது, இன்சூரன்ஸையும் அடைக்க முடியாது அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். அதுக்கு தான் ரைடர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸை நீங்கள் சேர்த்துக்கிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான நிலைமை வரும்போது நாமினிக்கு தேவையான பணமும் கொடுத்துருவாங்க, நமக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கான பணமும் கிடைக்கும், நம்ம இறப்புக்கு பிறகு நமக்கு என்ன தொகை கிடைக்குமோ அதுவும் நம்முடைய நாமினிக்கு கிடைச்சிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதற்கான டேர்முக்கான அந்த பணத்தை உறுதிப்படுத்துங்க. 2 கோடி வேணுமா, மாதம் 695 ரூபா உங்களால் கட்ட முடியுமா, இல்லை 1 கோடி போதுமா, இல்லை 5 கோடி வேணுமா, அது உங்களுடைய வருமானம், உங்களுடைய தேவை, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவை, இதை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். அவன் அவ்வளோதான்ப்பா கட்டினான், நான் ஏன் இவ்வளோ கட்டணும், எதுக்காக எனக்கு ஒரு 2 கோடி வேணும், இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது என்றால் ஒரு மாதம் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவை அப்படியே 12 மாதங்கள் போட்டு பாருங்கள். இந்த 12 மாதங்களை அப்படியே 10 வருடங்களுக்கு போட்டு பாருங்கள். உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸினுடைய அமௌண்ட் அந்த 10 வருடங்களை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த 10 வருடங்களில் ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் காலேஜுக்கு போகலாம், காலேஜுக்கான ஃபீ அதுக்குள்ளே நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு முக்கியமான மெடிக்கல் செலவுகள் வரலாம், அதை இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த கடன், அதாவது ஹோம் லோனாக இருக்கலாம், அது இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இப்படி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண பிறகு தான் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட்டை உங்களால் நிர்ணயம் செய்ய முடியும். நான் முதலே சொன்ன மாதிரி யங் ஏஜ்லேயே நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ப்ரீமியம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இப்போவே உங்களுக்கு ஏதாவது தோன்றுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் நீங்கள் சொடக்கி தேவையான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண பிறகு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த காப்பீட்டு நிறுவனம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றுகிறதோ அதை பற்றியான கேள்விகளை கேளுங்க. அந்த கேள்விகளுக்கான பதில் எப்போது கிடைக்கிறதோ அப்போ நீங்கள் உடனடியாக என்ன செஞ்சிடலாம், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்துடலாம். பட் இது நீட் அப்படின்னு சொல்கிறத விட இது தேவை. மனித வாழ்க்கையில் எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிற இந்த சிச்சுவேஷனில் குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க வேறு யார் முன்னாடியும் கை கட்டி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பற்றியான அதிகமான டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.